அது விசாரணையில் இருக்கின்றது, காவல்துறை புலனாய்வில் இருக்கின்றது. இன்னார் இனியவர் என்று இல்லாமல் தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆகவே விசாரணையில் இருப்பதால் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்து விசாரணைக்கு குந்தகம் ஏற்படக்கூடாது. நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நீதியின் பக்கம், சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை தப்ப விட மாட்டார்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் மிக கடுமையான விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? இப்போ தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் தான் நாம் தமிழர் வேட்பாளர் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வாய்க்கொழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த திட்டங்களை பொறுத்தளவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை கடந்த இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக வடசென்னையில் மொத்தம் 219 திட்டங்கள் 4378 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் தற்போது நடைபெற்று வருகின்ற திட்டங்களானது சுமார் 100 பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீதம் இருக்கின்ற 109 பணிகள் வெகு விரைவில் அதற்குண்டான டிபிஆர் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் வெகு விரைவாக துவங்கப்பட இருக்கின்றன. அந்த 219 திட்டங்களில் மீதி இருக்கின்ற 119 திட்டங்கள் சுமார் 2178 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்துடைய மதிப்பு 4378 கோடி ரூபாய். இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணிகள் 107 பணிகள் இடம்பெறுகின்றன. காவல்துறையின் சார்பில் 3 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. நீர்வளத்துறையின் சார்பில் 1 பணி மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. சென்னை பெருநகர நம்முடைய சிஎம்டியின் சார்பில் 100 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் 3 பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதேபோல் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 37 பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்படி 219 பணிகள் சுமார் 4378 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த பணிகளை அனைத்தும் விரைவுபடுத்துவதற்காக அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி தலைமை செயலாளரும் முடிந்த அளவிற்கு அந்த இடங்களை நேரடியாக பார்வையிட்டு வருகின்றார்கள். அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் அவர்கள் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற பணிகளை முழுமையாக களத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 917 கோடி ரூபாயை இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்க இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.